இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லா கவனிங்க, 3 விஷயத்துக்காண்டி இந்த கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். 3 காரியம் இருக்குது. ஒன்னு, கடனோடி மௌத்தாகி அதை நிறைவேற்றுவதற்கு ஆள் இல்லை என்றால் பெருமானார் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இது ஒன்னு. இரண்டாவது, அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹாதத்தையே பெற்றிருந்தாலுமே கூட அவருக்கு கடன் இருந்தால் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் உடலில் இருந்து பிரிந்து பூமிக்கு வரும் வரை அந்த கேப்ல மொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். இல்ல தைன், கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஷஹாதத்தை எவ்வளவு பெரிய பாக்கியம், போரிட்டு இறந்து போகுதல் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது கிடைத்தாலும் கூட அவரிடத்திலே கடன் இருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பதில்லை, அந்த கடனை மன்னிப்பதில்லை. மூணாவது முக்கியமான விஷயம், கடன் தவிர்க்கிறதுக்கு, கடன் தான் பல சமயங்கள்ல பொய் பேச வைக்கும். கடன் தான் பல சமயங்கள்ல முன்னுக்கு பின் முரணா நடக்க வைக்கும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதணும். யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் ஓத வேண்டும், யாரெல்லாம் கடன் இல்லாம வாழணும் நினைக்கிறாங்களோ அவங்களும் ஓதணும். ரொம்ப முக்கியமான துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி வல் மஅஸம். யா அல்லாஹ், நான் பாவமும் செஞ்சிடக்கூடாது, கடனாளியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த ரெண்டுல இருந்து நீ பாதுகாத்து.